இன்னைக்கு ஒரு சராசரி மனுஷனுக்கு எவ்வளோ வந்து புரோட்டீன் எடுத்துக்கணும்? சூப்பர். இது புரோட்டீன் பற்றி இது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. உடனே புரோட்டீன் கம்மியாக இருந்தால் உடனே புரோட்டீன் பவுடருக்கு போயிடுறாங்க. கரெக்டாக. ஸோ இப்போது மார்க்கெட்லேயே நிறைய இருக்குது புரோட்டீன் பவுடர்ஸும். ஸோ அவங்களையும் சொல்லி தப்பு இல்லை. ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடியில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கிடையாது. டிமாண்ட் இருக்கிறதுனால சப்ளை நிறையா இருக்குது. அப்சல்யூட்லி அதில் நம்மளுக்கு வந்து தேவை இருக்கு இல்லையா? அண்ட் இந்த ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 70 kg இருக்காங்கன்னா 70 கிராம்ஸ் தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான் அவங்க உடம்புக்கு தேவை. 1 கிராம் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட். இதுவே போதும், தாராளமாக போதும். அண்ட் இதை தவிர்த்து அவங்க நிறைய எடுத்துக்கணுன்னா அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை இருக்கா அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இப்போ நாங்கள் டயட்டிஷியன்ஸே ப்ரோட்டீன் கொடுப்போம். யூஸ்வலாக நம்ம ப்ரோட்டீன் யார் சாப்பிடான்னு நினச்சிட்டு இருக்கோம்? ஜிம் போகிறவங்க, பாடி பில்டர்ஸ் தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? யாருக்கு தெரியுமா ப்ரோட்டீன் ஜாஸ்தி தேவைப்படும்? ஆக்சுவலி பெட் ரிடன், ஓகே, இப்போ சர்ஜரி பண்ணி பெட் ரிடனில் இருக்காங்க, ரெக்கவரி ஃபேஸில் இருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஓகே. கிட்ஸ் வந்து இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அவங்க வெஜிடேரியனாக இருக்காங்க, ப்ரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் கொடுக்கணும். அதுவும் அந்த வெயிட்குள்ளே வரா மாதிரி கால்குலேட் பண்ணி அதை மட்டும்தான் எடுத்துக்கணும்.